ஆனா இல்லைங்கண்ணா, நீங்க டிவியில போட்டிருக்கிறீங்க இந்த மாதிரி டென்டேட்டிவா அமித்ஷா அவர்கள் வருவதை நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் உறுதிப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களும் டெல்லி போயிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய தலைவருக்கான ஸ்டாம்ப் வெளியீட்டு விழா டெல்லியில் நடக்குது. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்கிறாங்க. அதனால நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இதை வந்து உங்களுக்கு அறிவிப்பாங்க. ஆனா நிறைய இடத்துல நீங்க போட்டிருக்கிறீங்க டென்டேட்டிவ் வருவாங்க அப்படின்னு. அமித்ஷாஜி அவர்கள் விரைவில் வருவாங்க. எப்ப வருவாங்க என்பதை மாநில தலைவர் அவர்கள் அறிவிப்பாங்க. நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன் சொன்னேன். நீங்க நண்பர் தானே, நான் உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க கொடுக்க மாட்டீங்களா? அண்ணா அண்ணா அதுக்குள்ள நான் அத்தரைஸ் டு ஸ்பீக் அண்ணா. நான் சொன்ன அந்த 4 பேர் பட்டியல நான் இல்ல. என்னுடைய கருத்தை நான் சொல்லலாம். அமித்ஷா அவர்கள் பேர் சொன்னேன், நட்டா அவர்கள் பேர் சொன்னேன், மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேர் சொன்னேன், தமிழ்நாட்டுடைய என்டிஏ தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. எங்களுடைய விருப்பத்தை ஒரு க்ளோஸ்டு டோர் ரூமுக்குள்ள நாங்க சொல்லலாம், தலைவர்கள்ட்ட சொல்லலாம், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை சொல்லலாம். ஒருத்தர் வந்தா என்ன ஓட்டு வரும், வரலினா என்ன ஓட்டு போகுங்கிறத நாங்க சொல்லலாம். அனுபவத்தின் அடிப்படையில் 2021 பார்த்திருக்கோம், 24 பார்த்திருக்கோம், நாங்க எல்லாமே சொல்லலாம். பட் பொது வெளியில யார் இடம்பெற வேண்டும், யார் இடம்பெறக்கூடாது என்பது தலைவர்கள் சொல்லுவாங்க. எல்லோரும் ஒருமித்த கருத்து வலிமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒருமித்த கருத்து.